மூஞ்சியும் முகர கட்டையும் இந்த மூஞ்சில முடிச்சா பொடிக்கு போயில சிக்குமா? காலையில தான் நான் சொல்லிட்டு போனேன் இந்த வாயால மகாலட்சுமி மாதிரி இருக்கேன்னு. அது வேற வாயி, இது நார வாயி. எல்லாருக்கும் வணக்கம். இந்த காணொலியில் நம்ம பெயரச்சம் பற்றி பார்க்க போறோம். அதாவது ஒரு வினைச்சொல், அந்த வினைச்சொல்லுடைய இறுதியில அகர எழுத்து, அதாவது பெயரச்சத்திற்கான விகுதி அகரம், அந்த அகர எழுத்து இடம்பெற்று அதனை தொடர்ந்து ஒரு பெயர் சொல் வந்ததுன்னா அதை பெயர் எச்சம் அப்படின்னு சொல்லுவாங்க. இப்போ இந்த காணொலியில் பார்த்துருப்பீங்க, அது வேற வாயி, இது நாராவாயி. இந்த நாரவாய் அப்படின்னு சொல்லுது பார்த்தீங்களா, இதில் நார அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா இலக்கண அமைப்பில் சொல்லலாம் நாரிய அப்படிதான் வரும். இப்போ நாரிய வாய், இப்போ நாரிய அதை கடைசியில் பார்த்தீங்கன்னா இந்த அ அப்படிங்கிறதா முடியும். அப்போ நாரிய என்கின்ற வினைச்சொல்லுக்கு அடுத்து வாய் என்கின்ற பெயர் சொல் தான் இடம்பெறுது. இப்படி ஒரு வினைச்சொல்லின் இறுதியில் பெயரித்ததற்கான விகுதியாக இருக்கக்கூடிய அகர எழுத்து அதனை தொடர்ந்து ஒரு பெயர் சொல் வந்ததுன்னா அதை பெயரச்சம் அப்படின்னு நம்ம சொல்லலாம். அவ்வளவுதான்.